அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறை அப்படிங்கிறது என்ன நம்மளுக்கு விளக்குது அப்படின்னோம்னா, நம்மளுடைய பிறப்பு கால லக்னத்திலிருந்து நம்முடைய வயது வளர்வது போல் நம்முடைய ஜாதகமும் வளரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பிரதிபிம்பம். அப்போனா நம்மளுடைய பிறப்பு கால லக்னத்திலிருந்து இன்றைய வயதின் லக்னம் எங்கே போதோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நிகழ்வுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்மளை சரியாக ஊர்ஜிதப்படுத்தி உணர முடியும். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அட்சய திருதியை 2025 இந்த நன்னாளில் சரிங்களா, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காதல் சார்ந்த எண்ணங்கள் அதீதமாக இயங்கக்கூடிய காலங்கள். இப்படி இருக்கும் பொழுது வாலிப பருவத்தில் உள்ளவங்க சரிங்களா, என்னோடய காதல் தற்சமயத்தில் வெற்றியடையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தை சார்ந்த விஷயங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். ஒரு சிலர் ஷேர் மார்க்கெட் அது சார்ந்த விஷயங்களில் எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதும் சரிங்களா, தியானம் யோகா இது சம்மந்தமான விஷயங்கள் நம்மளுக்கு நல்ல விதமாக இயங்குதா அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி இன் தமிழ் அப்படிங்கிற ஃப்ரீ சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்தை ஃபிட் பண்ணனையும் நம்முடைய பிறப்பு கால லக்னம் அதாவது குண்டு லா போட்டு எழுதியிருப்பாங்க. ஒரு சில பார்த்திங்கன்னா கட்டத்தில் கிராஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இந்த இடத்துலேருந்து நம்முடைய வயதின் லக்னம் அப்படின்னா ஏஎல்பி அதாவது அட்சய லக்ன பத்ததி ஏஎல்பி அப்படின்னு ஏதாவது ஒரு காலத்தில் போட்டிருப்பாங்க. அந்த காலம்தான் நம்மளுக்கு அட்சய லக்னம் அப்படிங்கிற பேர். அதில் நம்முடைய இன்றைய கோச்சார கிரக இயக்கங்களுடைய நிலை என்ன அப்படின்னு நம்ம உணரக்கூடியது தான் நம்ம இன்றைக்கி பதிவாக பார்க்க போகிறோம். நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேங்க, அந்த பொண்ணை லவ்வை சொல்லலாமா வேண்டாமா, இல்லை என்னுடைய காதலை என் அம்மாட்டையோ எங்கள் அப்பாட்டையோ உடன் பிறந்த சகோதர சகோதரிட்டையோ சொல்லலாமா வேண்டாமா, இது அதற்கான உகந்த காலமாக இல்லையா அப்படின்னு நம்மளே தெரியக்கூடிய அற்புதமான காலம் இது. இந்த இடத்துல நம்முடைய ஆசிரியர் உயர்திரு பேடுமூர்த்தி ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செயல் செய்வதற்கு அந்தந்த அதிபதிகளை பார்த்தா போதும் அப்படி இருக்கும் பொழுது எக்ஸ்ட்ராவாக 2 கிரகங்களை பார்க்கணும். அது என்ன 2 கிரகம்? ஜாதகர் லக்னாதிபதி அப்படிங்கிற நான், என்ன இயங்குகின்ற நட்சத்திரங்களாக இருக்கின்ற நட்சத்திராதிபதி அப்படிங்கிற ஒரு கிரகம், லக்னாதிபதிங்கிற ஒரு கிரகம், நட்சத்திராதிபதிங்கிற இன்னொரு கிரகம், அடுத்து 5ஆம் அதிபதி அப்படிங்கிற காதலுக்குரிய கிரகம். இந்த 3 வரையும் கம்பைன் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு பலன்கள் துல்லியமாக வரும். அது எப்படி அப்படின்னோம்னா, உதாரணமாக மேசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அஸ்பதி 1 2 3 4, பரணி 1 2 3 4, அதுக்கப்புறம் கார்த்திகை 1 அப்படிங்கிற 9 நட்சத்திர பாதங்கள் இந்த மேசக்கட்டத்தில் இருக்கும். அப்போனா ஒரு நபருக்கு அட்சய லக்னமானது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசமாக போகுது அப்படின்னா, இந்த ஜாதகர் காதல் சார்ந்த விஷயத்திற்கு 5ஆம் அதிபதியாக இருக்கின்ற சூரிய மகாதேவரை பார்க்கணும். அப்புறம் இந்த 5ஆம் அதிபதி லக்னத்தில் அட்சய லக்னத்தில் வர்றனால ஜாதகரை தேடி காதல் சார்ந்த எண்ணங்கள் அதீதமாக விதைக்கப்படும் அப்படின்னு உணர முடியும். ஒருத்தவங்க குழந்தை சார்ந்த விஷயத்துக்கு இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தை கரு உண்டாகக்கூடிய காலம் அப்படின்னு உணரணும் சரிங்களா. கோச்சார சூரியன் லக்னத்தில் சரிங்களா, அது சார்ந்த குழந்தை சார்ந்த எண்ணங்கள் அதீதமாக தூண்டப்படும், காதல் சார்ந்த ஹார்மோன் இயக்கங்கள் அதீதமாக விதைக்கப்படும் அப்படின்னு உணரணும் சரிங்களா. இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆசிரியர் உயர்திரு பேடுமூர்த்தி ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, லக்னாதிபதி அப்படிங்கிற அவர் தான் காதல் வயப்படணும். அப்போனா அவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இயங்குகிற நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணமாக இந்த மேச அட்சய லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி சூரியன் லக்னத்தில் தற்சமயம் இருக்கிறதுனால ஜாதகருக்கு காதல் சார்ந்த எண்ணங்கள் வரும், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது வெற்றியடையாதா அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளே இயங்குகிற நட்சத்திரங்கள் சுட்டி காமிக்கும். ஒரு நபருக்கு அசுபதி 1 2 3 4 போகுது அப்படின்னா இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற கேது பகவான் அட்சய லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் போவதனால காதல் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா, ஜாதகரை தனக்குத்தானே தடுத்து கொள்வார். 5ஆம் அதிபதி சூரியன் லக்னத்தில் இருந்தாலும் காதலுக்கான நல்ல வாய்ப்பு வந்தாலும் ஜாதகரே தடுத்து கொள்வார். 6இல் கேது. அப்போனா இந்த கேது பகவான் 30/5/2025 இங்கேருந்து இங்கே பின்னோக்கி நகண்டு நம்மளுக்கு சிம்மத்தில் வரும் காலத்தில்
ஜாதகருக்கு அந்த காதல் சார்ந்த விஷயங்கள் வெற்றி அடையக்கூடிய காலமாக மாறும். ஏன்னா அட்சய லக்னம்ங்கிற மேசத்தில் இது 5ஆம் வீடு, காதல் சார்ந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. சரிங்களா? அப்போனா ஜாதகரின் அட்சய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது முக்கியம். 5ஆம் அதிபதிங்கிறது முக்கியம். ஜாதகரின் லக்னாதிபதிங்கிறது முக்கியம். அப்போனா அட் ப்ரெசண்டில் மேச அட்சயத்திற்கு 1-8க்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கிறது. 5ஆம் பாகத்திற்கு 12ஆம் வீடு. அப்புறம் இந்த கோச்சார செவ்வாய் தோராயமாக ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் இங்கே வர்றாங்க. அப்போனா நம்ம என்ன அதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிற 5ஆம் அதிபதி அட் ப்ரெசண்டில் லக்னத்தில் இருக்கிறனால காதல் சார்ந்த எண்ணங்கள் ஜாதகரை அதிகமாக ஆட்டுவிக்கும். அந்த காதல் எப்போ வெற்றி அடையும் அப்படின்னா, இந்த செவ்வாய்ங்கிறவர் நகண்டு இங்கே நம்ம சிம்மத்துக்குள்ளே வரும் பொழுதும், அசுபதி நட்சத்திரம் ஒரு நபருக்கு இயங்குது அப்படின்னா அவர் பின்னோக்கி நகண்டு இந்த சிம்மத்துக்குள்ளே வருகின்ற காலத்திலையும், ஒரு நபருக்கு பரணி 1, 2, 3, 4 அப்படிங்கிற நட்சத்திர பாதங்களாக அட்சய நட்சத்திர புள்ளிகளாக செல்கின்ற நபர்களுக்கு சுக்கிர பகவான் தற்சமயம் நம்முடைய மீனத்தில் இருக்கிறனால, சரிங்களா, இவர் இங்கேருந்து இங்கே நகண்டு வருகின்ற காலங்கள் அவருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு உணரும். ஒரு உதாரணமாக தற்சமயம் ஒரு நபருக்கு கார்த்திகை 1 தான் இயங்குது அப்படின்னா, நம்மளுடைய 5ஆம் அதிபதியாக இருக்கின்ற சூரியன் இயங்குகின்ற நட்சத்திராதிபதியாகவும் இருக்கின்றனால சூரியன் அவர் லக்னத்தில் இருக்கனால இப்போ காதல் சார்ந்த விஷயங்கள் வெற்றி அடையும். ஆனால் அது திருமணத்திற்கு கொண்டு செல்லுமானா போகாது. ஏன் அப்படின்னா, கார்த்திகை 1 அப்படின்னு நம்மளுக்கு இங்கே ஒன்று இயங்கும் பொழுது அது D9 அப்படின்னா நவாம்ச புள்ளி 9 தொட்டு செல்கிறதுனால இந்த அட்சரகத்துக்கு அட்சரகம் நகண்டு கார்த்திகை 2 முடிந்து கார்த்திகை 3 போகும் பொழுது தான் திருமணத்துக்கான காலம். அப்படின்னால ஜாதகர் தன் காதலை குடும்பத்தில் சொல்லக்கூடிய காலம். காதல் இன்னும் 2 வருஷம் பண்ணுவார் அப்படின்னு உணர முடியும். சரிங்களா? இப்படி தாங்க அட்சய லக்னாதிபதி எங்கே இருக்காங்க, அட்சய நட்சத்திர புள்ளிகள் எங்கே இருக்கிறாங்க, 5ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா 3ஐயும் திரிசூலம் போல, எப்படி திரிசூலம் அப்படிங்கிறது 3 கூர்மையான முனைப்பகுதி. இதை போல் நம்ம அதை ஆழ்ந்து கவனமாக சிந்தித்து செயல்படணும். சரிங்களா? அப்போனா இன்றைக்கி அட் ப்ரெசண்டில் மேச அட்சலக்கணம் கொண்டவங்களுக்கு காதல் எப்படி இருக்குது அப்படின்னா, காதல் அப்படிங்கிற சூரிய பகவான் லக்னத்தில் வரதுனால காதல் சார்ந்த எண்ணங்கள் வருகின்ற காலமாக போகின்றன அப்படிங்கிறதும், இவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் போகிறவங்களுக்கு காதல் வெற்றியடையக்கூடிய தன்மையாக தற்சமயம் இயங்குது. ஆனால் அசுபதி 1, 2, 3, 4 போகிறவங்களுக்கும் பரணி 1, 2, 3, 4 போகிறவங்களுக்கும் தற்சமயம் அது உகந்த காலம் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துது. சரிங்களா? அடுத்து நம்முடைய ரிஷப அட்சலக்கணம் போகிறவங்களுக்கு நம்மளுடைய 5ஆம் அதிபதி யார் அப்படின்னா 2, 5க்குரியவர் புதன். இந்த புதன் எங்கே இருக்காங்கன்னா இந்த அட்சலக்கணத்திற்கு 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறனால காதல் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு நல்ல தன்மையாக இயக்கக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது அதுக்குள்ளே இயங்குகின்ற முதல் நட்சத்திரமாக இருக்கின்ற சூரிய பகவான் கார்த்திகை 2, 3, 4 அட்சலக்கணத்துக்கு 12ல் இருக்கிறதுனால காதல் சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு ஏற்புடையதாக ஜாதகருக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா 5ஆம் இடம் அப்படின்ற அந்த காதல் ஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருப்பதனால ஜாதகருடைய இயக்கங்கள் காதலை உண்டு பண்ணாது அப்படிங்கிறத ஒன்று உணரணும். நம்ம பாயிண்ட் எடுக்க புரியுதான்னு பாருங்களேன். காதல் உண்டு நல்லா இருக்கா, 5ஆம் அதிபதி புதன் 5க்கு 7ல் அட்சலக்கணத்துக்கு 11ல் காதல் உண்டு. ஆனால் அதை காதலை ஜாதகர் ஏற்றுக்கிடுவாரா அப்படின்னா மாட்டார். ஏன்? இயங்குகின்ற நட்சத்திரம் சூரியன் அட்சலக்கணத்துக்கு 12ல் 5க்கு 8ஆம் வீட்டில். எனக்கும் காதலுக்கு 8ஆம் பொருத்தம் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு காதல் சொன்னால் ஐயம்மா சாமி எனக்கு வேண்டான்ட்டு தலை தெரித்து இவர் ஓடிடுவார். யார்? ஜாதகர். இப்போ ரோஹிணி 1, 2, 3, 4 போகிறவங்களுக்கு சந்திர பகவான் அப்படிங்கிறவர் லக்னத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் நல்ல தன்மையாக இயங்கும். சரிங்களா? இதே இது மிருகசீரிஷம் 1, 2 போகிறவங்களுக்கு அந்த காதல் வெற்றி அடையும். அப்போனா சூரியன் நட்சத்திரம் போகிறவங்களுக்கு மட்டும்தான் அட்சலக்கணத்துக்கு 12ல் சூரியன் இன்றைக்கி இருக்கிறனால காதல் வெற்றி அடையாது. இதே ரிஷப அட்சலக்கணம் கொண்டவங்களுக்கு ரோஹிணி 1, 2, 3, 4 போகிறவங்களுக்கும் மிருகசீரிஷம் 1, 2 போகிறவங்களுக்கும் காதல் வெற்றி அடையும். எப்படின்னா மிருகசீரிஷம் 1, 2 போகிறவங்களுக்கு இந்த ரிஷப அட்சலக்கணத்திற்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதனால காதல் சார்ந்த விஷயங்களை
நம்முடைய வந்து தொலைத்தொடர்பு சாதனங்கள் அப்படிங்கிற ஃபோன் மூலமாக, லேப்டாப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, இப்படி என்னென்ன இணையதள வழிகள் இருக்கோ அதன் மூலமாக எடுத்து செல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து காதல் இலகுவாக கிடைக்கும் அப்படின்றையும், உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக காதல் விஷயத்தை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய காலமாக இது வசந்த காலமாக போய் கொண்டிருக்கின்றது அப்படின்னு உணரணும். ஏன்னா லக்னாதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன், 5ஆம் அதிபதியாக இருக்கின்ற புதன் இருவரும் இணைந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறனால அங்கே வந்து காதல் வெற்றி அடையக்கூடிய காலம். அப்போனா ரிஷப அட்ச லக்னத்திற்கு ரோஹிணி 1, 2, 3, 4, மிருகசீரிஷம் 1, 2 போகிறவங்களுக்கு அட் ப்ரெசன்ட் நல்ல காலமாக இருக்கின்றன. சரிங்களா? அடுத்து நம்மளுடைய மிதுன அட்ச லக்னம் போகிறவங்களுக்கு 5ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னோம்னா நம்மளுடைய சுக்கிர பகவான். 5க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் அட்ச லக்னத்திற்கு 10ல். இந்த 5ங்கிற காதல் ஸ்தானத்திற்கு இதை 1ன்னு எடுத்தால் இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. அப்போனா காதல் சார்ந்த விஷயத்திற்கு சுக்கிர பகவான் வந்து கோச்சார ரீதியாக சரியில்லை. அப்புறம் இந்த மாதங்கள் வந்து நம்மளுக்கு வந்து காதல் வெற்றி அடையக்கூடிய தன்மையில் ஜாதக அமைப்பு இல்லை. சரிங்களா? இதே தருணத்தில் 5ஆம் அதிபதியாக இருக்கிற சுக்கிரனோட சேர்ந்து லக்னாதிபதியாக இருக்கின்ற புதனும் இணைந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறனால ஜாதகரே காதல் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம், காதல் சார்ந்த அழுத்தங்கள் இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு ஜாதகருக்கு, அதாவது நம்மளுடைய மிதுன அட்ச லக்னத்திற்கு அப்படிங்கிற ஜாதகருக்கு இங்கே எங்கே இருக்குது 10ல் வந்து 5ஆம் அதிபதி சுக்கிரனும் லக்னாதிபதியாக இருக்கிறவரும் அங்கே இருக்கிறனால அது வந்து காதல் சார்ந்த அழுத்தங்களும் காதல் சார்ந்த தோல்விகளும் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து உணரணும். சரிங்களா? அப்போனா உள்ளுக்குள்ளே இயங்குகின்ற நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் நம்மளுக்கு வந்து 3, 4 அப்படின்னு வரும் பொழுது அந்த செவ்வாய் பகவான் அட்ச லக்னத்துக்கு 2ல் இருக்கனாலையும் இது வந்து 5ஆம் பாகத்திற்கு 10ஆம் வீடாக இருக்கனாலும் காதல் வந்து அழுத்தமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதும், மிருகசீரிஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவாதிரை 1, 2, 3, 4 போகும் பொழுது ராகு பகவானும் இந்த அட்ச லக்னத்துக்கு 10ல் இருக்கிறனால 5க்கு 6ல் இருக்கிறனால காதல் வெற்றி அடையாது அப்படிங்கிறதும், அதற்கப்புறம் குரு பகவான் நட்சத்திரங்கள் புனர்பூசம் 1, 2, 3 அப்படிங்கிற நட்சத்திரங்கள் அட்ச லக்னத்திற்கு சரிங்களா 12ல் இருக்கிறனால காதல் சார்ந்த விஷயங்கள் சரி வராது அப்படின்னு வந்து நம்ம வந்து புரியணும். அட்ச லக்னத்திற்கு 12ல் குரு. சரிங்களா? அப்போனா 5ஆம் இடத்திற்கு நம்மளுக்கு வந்து எப்படி ஆயிடுது அப்படின்னா 8ஆக வந்துடுது. சரிங்களா? 5ஆம் பாகத்திற்கு இது வந்து 8ஆக இருக்குது. அப்படி இருக்கலாம் இந்த குரு பகவான் நகண்டதான் சரியாயிடும். 14/5/2005 அவர் நகல்றாரு. நகலும் பொழுது அதனுடைய இயக்கங்கள் வந்து நல்ல தன்மையாக மாறும் அப்படின்னு வந்து நம்ம உணர முடியுது. சரிங்களா? அதற்கப்புறம் அப்படின்னா இப்போ மிதுன அட்ச லக்னம் கொண்டவங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல காலமாக இல்லை அப்படிங்கிறத கிரகங்கள் உணர்த்துறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்? லக்னாதிபதியும் எடுத்துக்கிறோம், நட்சத்திராதிபதி எடுக்கிறோம், 5ஆம் அதிபதியும் இணைச்சி 3 பேரையும் பார்க்குறோம். சரிங்களா? திரிசூலம் அப்படிம்பாங்க. அதுபோல் 3 இதையும் ஒன்றாக இணைத்து பார்க்கணும். இப்போ காளியம்மன் கோயில் அப்படின்னா திரிசூலம் அப்படிம்பாங்க. இந்த சூலம் ஒரே குத்தில் 3 குத்து குத்தும். அதுபோல் லக்னாதிபதி, நட்சத்திராதிபதி, 5ஆம் அதிபதி 3ஐயும் இணைச்சி பார்க்குறோம். இப்போ அடுத்து நம்முடைய கடக அட்ச லக்னம் இருக்குது. 5ஆம் அதிபதி யார் அப்படின்னோம்னா நம்மளுடைய வந்து செவ்வாய். சரிங்களா? அப்படின்னா அந்த 5ஆம் அதிபதி இருக்கின்ற செவ்வாய் பகவான் லக்னத்தில் இருக்கிறதுனால காதல் சார்ந்த விஷயங்கள் நல்ல தன்மையாகவும், ஆனால் 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறனால காதலும் உண்டு, காதல் சார்ந்த அழுத்தங்களும் உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியும். உள்ளுக்குள்ளே இயங்குகின்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரம் 4ஆம் பாதம், செவ்வாய் அட் ப்ரெசன்ட்டில் எங்கே இருக்காங்க அப்படின்னா 6, 9 ஆதிபத்தியம் பெற்று 11ல். சரிங்களா? அப்படின்னா 11 அப்படிங்கிறது நல்ல ஸ்தானம் தான், ஆனால் பிரச்சனைகளும் உண்டு அப்படி வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 போகிறவங்களுக்கு சரிங்களா அட்சய லக்னத்திற்கு சரிங்களா 9ங்கிற பாக்கியத்தில் இருக்கிறனால யார் நம்முடைய சனி பகவான் இருக்கிறனால காதல் வெற்றி அடையும். ஆயில்யம் 1, 2, 3, 4 போகிறவங்களுக்கும் புதன் பகவான் அப்படிங்கிறவங்க அட்சய லக்னத்திற்கு 9ல் இருக்கிறனால இந்த கடக அட்சய லக்னம் கொண்டவங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஸ்தானத்தில் போய்கிட்டு இருக்காங்க. காதலுக்கு ஓகே செல்லக்கூடிய காலம், இது நல்ல காலம் அப்படியே புரியும். அப்புறம் அடுத்து சிம்ம அட்ச லக்னம். இந்த சிம்ம அட்ச லக்னம் கொண்டவங்களுக்கு சரிங்களா நம்மளுக்கு வந்து 5ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். 5
8க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் அட்சய லக்னத்துக்கு 10ல் இருக்கிறாங்க. அப்போனா காதல் சார்ந்த அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஜாதகருக்கு உண்டு அப்படிங்கிறதும், லக்னாதிபதியாக இருக்கின்ற நம்மளுடைய சூரிய பகவான் அட்சய லக்னத்துக்கு 9 அப்படிங்கிற பாக்கியத்தில் இருக்கிறாங்க. சரிங்களா? அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இயங்குகிற நட்சத்திரமாக இருக்கின்ற மகம் 1, 2, 3, 4 அப்படிங்கிற கேது பகவான் அட்சய லக்னத்திற்கு 2ல். சரிங்களா? 5ஆம் ஸ்தானத்திற்கு 10ல். அப்படின்னா காதல் சார்ந்த அழுத்தங்கள் கேதுவின் தன்மையின் காரணமாக அழுத்தமாக இருக்குன்றது. அப்புறம் அந்த கேது பகவான் 29ஆம் தேதி முடிஞ்சு 30/5/2025 நம்மளுடைய கன்னியிலேருந்து மாறி சிம்மத்துக்கு வருகின்ற காலங்கள் இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் வெற்றியடையக்கூடிய காலம். அப்போ நம்ம வந்து 1 மாதம் பொறுக்கணும். அதுக்கடுத்து இப்போ ஒரு சிலர் நபருக்கு பூரம் 1, 2, 3, 4 போகுது அப்படின்னா அட்சய லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன்றதுனால காதல் சார்ந்த விஷயத்தை ஜாதகரை தன்னை தடுத்து கொள்வார். சுக்கிரன் அப்படின்னா இளம்பெண். அப்படின்னா ஒரு இளம்பெண்ணு நாங்கள் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜாதகர் இல்லை என் வயதுக்கும் உன் வயதுக்கு ஒத்து வராது, உங்களுடைய தன்மைக்கு என்னுடைய தன்மைக்கு ஒத்து வராது, வேண்டாம் அப்படின்னு விலகுவார். ஏன் அப்படின்னா அட்சய லக்னத்திற்கு இயங்கின நட்சத்திரமாக இருக்கின்ற பூரம் 1, 2, 3, 4ங்கிற சுக்கிரன் அட்சய லக்னத்திற்கு 8ல் போகிறதுனால அந்த தன்மை ஜாதகரை தடுத்து கொள்வார். அதே தருணத்தில் இங்கே வந்து உத்திரம் 1 அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திராதிபதியாக இருக்கின்ற சூரிய பகவான் கோச்சாரத்தில் வந்து 9ஆம் இடத்துல போகிறனால, உதாரணத்துக்கு உத்திரம் 1 போகிறவங்க காதல் சார்ந்த விஷயத்தில் வந்து வெற்றி அடையக்கூடிய களமாக இருக்குது. ஏன் அப்படின்னா லக்னாதிபதியும் அவரே, இயங்குகின்ற நட்சத்திராதிபதியும் அவரே, அதாவது உத்திரம் 1க்கு. அதனால் காதல் சார்ந்த விஷயங்கள் நல்ல காலமாகவும், நவாம்ச புள்ளி உத்திரம் 1ங்கிறது டிஎன் கரெக்டாக போகுது. எதிர்பாராத திடீர் திருமணம், காதல் திருமணத்துக்கான பிராப்தம் அப்படின்னால அந்த செயல் நடந்தே தீரும் அப்படிங்கிறத உணரணும். இப்படி இருக்கும் பொழுது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு லைவ் சாட்டு போட்டிருந்தோம். என் காதல் நிறைவேறுமா அப்படிங்கிற மாதிரி தலைப்பில். அது வந்து இந்த அட்சய லக்னத்துக்கு பலன் சொல்லும் பொழுது ஒரு சின்ன தடுமாற்றங்கள் சுக்கிரன் வச்சு இருந்ததுனால வியூஸ் நிறையா இருந்தது. இருந்தாலும் நம்ம அந்த வியூ வந்து அழிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ தான் அழிச்சிட்டு திரும்ப ரெஃப்ரெஷ்ஷாக வெயில் பயங்கரமாக அடிக்குது, திரும்ப லைவ் போட முடியாது. அதனால் சும்மா ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இதை வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நம்முடைய அட்சய லக்னம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்னியாக போகுது அப்படின்னா லக்னாதிபதி யார் அப்படின்னா நம்முடைய புதன் 7ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. 5ஆம் அதிபதி யாருன்னா சனி பகவான். 5க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் லக்னாதிபதியாக இருக்கின்ற நம்முடைய புதனுடன் இணைந்து இருக்கிறாங்க. புதனும் சனியும் இணைஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னா இந்த புதன் சனி இருவரும் இணைந்து இங்கே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்படி இருக்கிறனால இங்கே என்ன ஆகிடுதுன்னா 5ஆம் அதிபதி லக்னாதிபதி இணைஞ்சிருக்கனால காதல் சார்ந்த எண்ணங்கள் அதீதமாக கன்னி அட்சய லக்னம் கொண்ட நபர்களுக்கு தற்சமயம் அதிகமாக இயங்குகின்றன அப்படின்னு தான் உணர்றோம். இப்படி இருக்கும் பொழுது அட்சய லக்னத்துக்கு இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற உத்திரம் 2, உத்திரம் 3, உத்திரம் 4 ஒரு நபருக்கு போகின்றது என்றால் அட்சய லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சூரியன் போகிறதுனால ஜாதகருக்கு காதல் உண்டு. ஆனால் ஜாதகர் தன்னை தடுத்து கொள்வார். சரிங்களா? அட்சய லக்னத்திற்கு 8ல் சூரியன். அப்போனா அடுத்த மாதம் நகலும் பொழுது இந்த சூரியன் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வரும்பொழுது காதல் வெற்றியாகும் அப்படிங்கிறது நம்ம உணர முடியும். ஒரு நபருக்கு சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அஸ்தம் 1, 2, 3, 4 போகுது அப்படின்னா சந்திர பகவான் 11ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் 2 நாளைக்கு வரைக்கும் இப்படி சுற்றி வருவார். அப்போனா இவருக்கு வந்து அதீதமான காதல் சார்ந்த விஷயங்கள் வெற்றி அடையக்கூடும். ஆனால் இந்த சந்திரனுடைய 2 கால நாளுக்கு ஒருக்க நகல்ற ஒவ்வொரு பாக்ஸும் போகின்ற இடத்துக்கு தக்க அதனுடைய தன்மைகள் இருக்கும். அப்படின்னால இந்த சந்திர பகவான் வந்து இந்த அட்சய லக்னத்திற்கு 6ஆம் வீடு அப்படிங்கிற கும்பம், 8ஆம் வீடு அப்படிங்கிற மேசம், இந்த 2 ஸ்தானங்கள்லையும் அதுக்கடுத்து 10ஆம் வீடு அப்படிங்கிற நம்முடைய இந்த மிதுனத்தையும் தொட்டு செல்கின்ற காலத்தை தவிர்த்துட்டு மற்ற காலங்களில் நம்ம வந்து திருமணம் காதல் பற்றி பேசும் பொழுது அது வெற்றியாகும் அப்படிங்கிறத உணர்றோம். அதற்கப்புறம் சித்திரை 1, 2 அப்படிங்கிற நட்சத்திரங்கள் போகின்ற கன்னி அட்சய லக்னம் கொண்டவங்களுக்கு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் 11ஆம் வீட்டில் வீற்றிருப்பதனால தற்சமயம் அப்போனா காதல் சார்ந்த விஷயங்கள் நன்மையாக முடியும். ஏன் அப்படின்னா லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் சனி பகவானும் இணைஞ்சி 7ல் இருக்கிறாங்க. அங்கேருந்து லக்னம் தப்புறதுனால ஜாதகருக்கான காதல் எண்ணங்கள் தலையில் வந்து உட்காருது. இயங்கின்ற நட்சத்திரமாக இருக்கிற சித்திரை 1, 2 செவ்வாய் அப்படிங்கிற 11 இருக்கிறனால காதல் வெற்றியடையக்கூடிய தன்மையாக போகுது. சரிங்களா? அதற்கப்புறம் இந்த துலாம் அட்சய லக்னம் போகிறவங்களுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு 4, 5க்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 6ல் இருக்கிறாரு. லக்னாதிபதி 1, 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 6ல். அப்படின்னா லக்னாதிபதியும் சரியில்லை, 5ஆம் அதிபதியும் சரியில்லை, 6ல் இருக்காங்க. காதல் சார்ந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்தால் போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தில் தலையிட்டோம்னா அது வந்து கடன் உருவாகக்கூடிய தன்மை, ஜாதகராலேயே கடன் உருவாகிடும் அப்படிங்கிறதையும், ஷேர் மார்க்கெட்டை தொட்டோம்னா 5ஆம் இடம்ங்கிறது ஷேர் மார்க்கெட்டு. அப்படின்னா அந்த 5ஆம் இடத்தை தொட்டோம் அப்படின்னோம்னா அது சார்ந்த கடனை உருவாக்கும். தற்சமயம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணுங்கிற காலமாகவும் இருக்குது. அப்போனா இதுக்குள்ளே இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற சித்திரை 3, 4 ஒரு நபருக்கு இயங்கும் பொழுது செவ்வாய் பகவான் இந்த அட்சலக்கணத்துக்கு 10ல் போகிறனாலையும் 5ஆம் இடம் அப்படிங்கிற ஷேர் மார்க்கெட்டு, குழந்தை ஸ்தானம், காதலுக்கு இது 6ஆம் இடம் இருக்கனால காதல் சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு அழுத்தமாகவும் அதன் மூலமாக பிரச்சனையை சந்தக்கூடிய காலமாகவும் இருக்குது. ஒரு நபருக்கு ராகுவின் நட்சத்திரமாக இருக்கின்ற நம்மளுடைய சுவாதி 1, 2, 3, 4 போகின்றது அப்படின்றால் அந்த ராகு பகவானும் அட்சய லக்னத்திற்கு 6ல் கோச்சாரத்தில் போகிறாங்கள, இந்த ராகு பகவான் 30/5/2007 இங்கேருந்து நகலுவார். இந்த கும்பகட்டத்துக்கு வர வரைக்குமே இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் வந்து வெற்றி கொடுக்கலை அப்படிங்கிறதும், நம்மளுக்கு இந்த 30/5/2025 அப்புறம் கோச்சார் ராகு பகவான் கும்பத்துக்கு வருகின்ற காலத்தில் நம்மளுக்கு காதல் வெற்றி அடையும் அப்படிங்கிறதையும், அதே தருணத்தில் இங்கே இருக்கிற சுக்கிரன் அப்படியே நகண்டு இங்கே வரும் பொழுதும், சரிங்களா, 7ஆம் இடத்துக்கு வரும் பொழுதும் காதல் வெற்றி அவங்கிற புரியும். அப்போனா 1 மாத காலங்கள் பொறுமையாக இருக்கணும். ஒரு நபருக்கு விசாகம் 1, 2, 3 போகுது அப்படின்னா இந்த அட்சலக்கணத்திற்கு குரு பகவான் 3, 6க்கு ஆதிபத்தியம் பெற்று 8ல் இருக்கிறனால இந்த குருவின் தன்மையால் இயங்குகிற நட்சத்திரமாக இருக்கிற குரு பகவான் சரியில்லாத காரணத்தில் தற்சமயம் காதல் சார்ந்த விஷயத்தை வந்து ஜாதகர் ஏற்கொள்ள மாட்டார். ஆனால் இதே குரு பகவான் 14/5/2025 அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷப வீட்டிலேருந்து மிதுனத்துக்கு மாறும் பொழுது, அதாவது இந்த குருங்கிறது அப்படி அகலும் பொழுது அட்சலக்கணத்துக்கு 9ல் குருவாயிடுவார். அப்படின்னா காதல் வெற்றி அடையும் அப்படிங்கிறதையும், விசாகம் 1, விசாகம் 2 போகிறவங்க இந்த குரு பயிற்சி மாற வரைக்கும் கொஞ்சம் பொறுக்கணும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவங்க இங்கேருந்து அகலணும் அப்படிங்கிற காலத்தை நம்ம வந்து சுட்டி காமிக்கிறோம். கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். இப்போ நம்மளுக்கு வந்து விருச்சிக ஏல்பி லக்னாதிபதியாக இருக்கிறவர் யாருன்னா செவ்வாய். இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க, நல்ல இடத்துல இருக்கிறாங்க. அப்போனா காதல் சார்ந்த விஷயங்கள் வெற்றியடையக்கூடிய காலம். 2, 5க்கு ஆதிபத்தியம் பெற்ற 2, 5க்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளை குரு பகவான் 7ல். அப்போனா இப்போ சரியான காலம் 14/5/2025க்குள்ளே நம்ம வீட்டில் காதலை சொல்லி பொண்ணு வீட்டில் போய் பார்த்து ஒரு பூ வச்சு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்ளக்கூடிய அற்புதமான காலம். இந்த காலத்தை தவற விட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா இன்னொரு 14 நாளில் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இங்கேருந்து மாறிடுவார். அப்படி மாறிட்டார்னா அட்சய லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி அட்சய லக்னத்துக்கு 8ல் போயிடுவார். அப்போனா அந்த தன்மை போகிறக்குள்ளே நம்ம விரைவாக செயல்படக்கூடிய காலம். எப்படி ஒரு மழை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா பாருங்களேன், எறும்பு புத்துலேருந்து எறும்புகள் வந்து வேகமாக இறை எடுத்து எறும்பு புத்தில் கொண்டு போய் செலுத்திக்கிட்டே இருக்கும், ரொம்ப வேகமாக இருக்கும். அதுபோல் நம்ம வந்து விரைவாக தன் காதலை குடும்பத்தில் சொல்லி திருமணத்துக்கு பந்தத்துக்கு இழுத்து கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான காலம். சரிங்களா? உள்ளுக்குள்ளே இயங்குகிற நட்சத்திரங்கள் குரு பகவான் விசாகம் 4 என்றால் 7ல் இருக்காங்க, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அனுசம் 1, 2, 3, 4 போகிறவங்களுக்கும் அவர் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் வெற்றியடையக்கூடிய காலமாக இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த நேரத்தில் சனி பகவானை நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு செல்லும் பொழுது அவன் வந்து குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருந்தால் உடல் வளர்ச்சியிலையோ உடல் தோற்றத்திலையோ கொஞ்சம் சற்று தடுமாற்றம் பெறக்கூடிய காலம் குழந்தை சார்ந்த விஷயத்தில். அப்படின்னால நம்மளோட குலதெய்வம் கோயிலில் இருக்கிற இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், எல்லை காவல் தெய்வங்கள் அப்படிங்கிற கருப்பசாமி, முனிசாமி, பேச்சியம்மன், இசைக்கியம்மன், ராக்காச்சியம்மன் இப்படிப்பட்ட காவல் தெய்வங்கள்கிட்ட என் மனைவிக்கு இல்லை எனக்கு நல்லபடியாக ஒரு குழந்தை செல்வத்தை கொடுங்க, அந்த குழந்தை செல்வத்துக்கு உன்னுடைய பெயரை வந்து திருநாமம் சூட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த குழந்தையை சார்ந்த விஷயங்கள் வந்து வயிற்றில் கருவுண்டாகி வளரும் பொழுது நம்ம வந்து டாக்டர் வந்து நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி குழந்தை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டார். சரிங்களா? அதனால் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனிவான நட்சத்திரங்கள் ஜாதருக்கு நட்சத்திராதிபதியாக இயங்கும் பொழுது கவனமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு நம்முடைய ஆசிரியர் உயர்திரு பௌர்ணமூர்த்தி ஐயா வந்து சொல்லுவாங்க. அதனால் எங்கேயும் எப்பயும் கவனமாக இருக்கணும்.
இதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயத்தில் சனி போன்ற நட்சத்திரங்கள் செல்லும்போது மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் கேட்டை 1, 2, 3, 4 ஒரு நபருக்கு போகுதுன்னா இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற புதன் பகவான் தற்சமயம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறனால இவங்களுக்கு வந்து காதல் சார்ந்த விஷயங்கள் நல்ல தன்மையாக இயக்கி கொண்டிருக்கின்றன அப்படி வந்து உணர முடியும். சரிங்களா? அப்புறம் விருச்சிக அட்சலக்கணம் காதல் சார்ந்த விஷயத்தை வீட்டில் சொல்லி திருமணங்கிற பந்தத்தை விரைவாக கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான காலம். தனுசு அட்சலக்கணம் கொண்டவங்களுக்கு லக்னாதிபதியாக இருக்கின்ற குரு பகவான் தற்சமயம் 6ஆம் வீட்டில் இருக்கனால ஜாதகருடைய நிலைப்பாடுகள் சரியில்லை. 5ஆம் அதிபதியாக இருக்கின்ற நம்மளுடைய செவ்வாய் பகவான் தனுசு அட்சலக்கணத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்கிறனால நம்மளை ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணோம், ஆனால் நம்ம தான் வேண்டாம்போம். ஏன்னா அட்சலக்கணத்துக்கு 8ல் செவ்வாய். எனக்கு வேண்டாம், எனக்கு காதல்னாலே பிடிக்காது, எங்கள் அம்மா அப்பாலாம் யாரையும் காதலிக்கணும்னு சத்திய வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காதலிக்கிற பொண்ணையே வேண்டாம்பார். யார்? 5ஆம் அதிபதி செவ்வாய் ஏஎல்பிக்கு 8ல் இருக்கிறதுனால இந்த தன்மையில் வந்து ஆட்படும். ஒரு நபருக்கு மூலம் 1, 2, 3, 4 எங்குது அப்படின்னா அந்த கேது பகவான் அட்சலக்கணத்திற்கு 10லையும் 5ஆம் இடத்திற்கு 6லையும் போகிறனால இந்த கேது பகவானோட இயக்கங்கள் 35/2025க்கு இங்கேருந்து இப்படி மாறுவாங்க. அப்படி மாறும் பொழுது அந்த காதல் அப்படிங்கிற தன்மை வந்து வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கும். ஒரு நபருக்கு போராடம் 1, 2, 3, 4 போகுது அப்படின்னா அந்த நட்சத்திராதிபதி யார் அப்படின்னா நம்முடைய வந்து சுக்கிரன் ஆகிடுவார். சரிங்களா? அப்போனா அந்த சுக்கிரன் எங்கே இருக்காங்க அப்படின்னா அட் ப்ரெசண்டில் 4ல், அப்போனா 5ஆம் இடத்திற்கு 12ல். அப்படின்னா இந்த சுக்கிரன் இங்கேருந்து இங்கே கொஞ்சம் நகல்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுக்கணும். அப்போனா காதல் அப்படிங்கிற செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதும் சரிங்களா, இயங்குகிற நட்சத்திரமாக சுக்கிரன் இருந்தால் அவர் 4ல் இருக்கனால 5க்கு அது 12ஆம் இடங்கிறனாலையும், இயங்குகிற நட்சத்திரமாக மகம் 1, 2, 3 அதாவது மூலம் 1, 2, 3, 4 அப்படி கேது என்றால் அவர் அட்சலக்கணத்துக்கு 10ல் இருக்கிறனாலையும் நம்மளுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக தற்சமயம் இருக்காது அப்படிங்கிறத புரியணும். கொஞ்சம் பொறுக்கணும். இந்த கேது பகவான் இங்கேருந்து இங்கே நகல் வரைக்கும் பொறுக்கணும். சரிங்களா? இந்த சுக்கிர பகவான் இங்கேருந்து இங்கே நகலுகின்ற 1 மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஒருவேளை ஒரு நபருக்கு உத்திராடம் 1 அப்படிங்கிற சூரிய பகவானுடைய நட்சத்திரமே இருக்குது அப்படின்னா 9ஆம் அதிபதியாக இருக்கின்ற சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கனால தந்தையின் அனுகிரகத்தின் மூலமாக இஷ்ட தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக காதல் வயப்படக்கூடிய தன்மையாக ஜாதகம் வந்து கொண்டு செல்லும். சரிங்களா? அப்படின்னா தனுசு ஏஎல்பி உத்திராடம் 1 அப்படின்னா காதல் வெற்றியடையக்கூடிய தன்மையாக தற்சமய கிரக இயக்கங்கள் போகிறாங்க. மகர அட்சலக்கணம் ஒரு நபருக்கு போகுது அப்படின்னா லக்னாதிபதி யாருன்னா சனி பகவான். அவங்க எங்கே இருக்காங்கன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இயங்குகிற நட்சத்திரங்கள் செவ்வாய் பகவான் உத்திராடம் 2, 3, 4 முதல் இடத்துலையா. அப்படின்னா சூரிய பகவான் 8ஆம் அதிபதியாகி 4ல் இருக்கிறாரு. அப்படின்னா 5க்கு 12ஆம் இடத்துல. அப்படின்னா காதல் சார்ந்த எண்ணங்கள் எல்லாமே விரயங்களாக போய்விடும். சரிங்களா? அதுக்கடுத்து சந்திரபாணி நட்சத்திரங்கள் இயங்கும் பொழுது சந்திரன் மகர அட்சலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து அட் ப்ரெசண்டில் பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டில் இருக்கிறனால இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் வெற்றியடையக்கூடிய காலமாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி பொழுது சந்திரன் சொந்த நட்சத்திரத்திலே போகிறனால நம்ம வீட்டில் பெரியாள்கிட்ட சொல்லி நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன், எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவதே ஒரு நல்ல விஷயமாக நாம் உணரலாம். சரிங்களா? அதற்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவிட்டம் 1, 2 அப்படின்னா அவிட்டம் அப்படின்னா செவ்வாய். அப்படின்னா மகர அட்சலக்கணத்திற்கு செவ்வாய் பகவான் வந்து 7ல் இருக்கனால காதல் சார்ந்த விஷயங்கள் நல்ல தன்மையாக போகக்கூடிய காலமாக இருக்குது. சரிங்களா? இதே தருணத்தில் இந்த மகர அட்சலக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி யாருன்னா சுக்கிரன், இவர் வந்து 3ல் இருக்கிறாங்க. அப்போனா காதல் அப்படிங்கிறது மகர அட்சலக்கணத்திற்கு இளைய சகோதரர்கள் மூலமாக தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக வரணுங்கிற பிராப்தம் இருக்குது. அப்போனா வாட்ஸ்அப் மூலமாக ஹாய் எப்படி இருக்க, உன்னுடைய காலை உணவு சாப்பிட்டியா, மத்தியான சாப்பாடு சாப்பிட்டியா, இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போனேன் அப்படின்னு நம்ம சேட் பண்ணும் பொழுது, அதாவது தொலைதூர சாதனங்கள் அப்படிங்கிற கம்யூனிகேஷன் சார்ந்த இந்த ஃபோன் லேப்டாப் இது சம்மந்தமான விஷயத்தில் சேட் பண்ணும் பொழுது இந்த காதல் வந்து வெற்றியடையக்கூடிய காதலாக உருமாறும் அப்படின்றதும், நம்முடைய இளைய சகோதரிகளோட நாம் விரும்புகின்ற பெண்ணை சொல்லும் பொழுதும் அவங்களுடைய தூண்டுதலின் பேருதில் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு வந்து நம்ம வந்து உணர முடியும். சரிங்களா? அதற்கப்புறம் அப்போனா இப்போ வந்து காலங்கள் வந்து
இந்த மகர ஆட்சி லக்னத்திற்கு காதலுங்கிறது நல்ல இடத்துல போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து கும்பாட்சி லக்னம். இந்த கும்பாட்சி லக்னத்திற்கு லக்னாதிபதி யாருன்னா சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போனா 5ஆம் இடம் அப்படிங்கிற காதல் ஸ்தானத்திற்கு 10ஆம் இடத்துல சனி பகவான். 5ஆம் அதிபதி யாருன்னா நம்மளுடைய புதன் பகவான். அவரும் பார்த்திங்கன்னா இந்த 5ங்கிற காதல் ஸ்தானத்திற்கு 10ல். அப்போனா லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் இணைந்து 5க்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறனால, குடும்பங்கிற 2ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் சற்று வேப்பங்காயாக கசக்கும் அப்படின்னு உணரணும். உள்ளுக்குள்ளே இயங்குகின்ற நட்சத்திரங்கள் சரிங்களா, நமக்கு அவிட்டம் 3, 4. அப்போனா அவிட்டம் 3, 4க்குரிய நட்சத்திராதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் பகவான் அட்சய லக்னத்திற்கு 6ல் இருப்பதனாலையும், இவங்களுக்கு 5க்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறனாலையும் காதல் உண்டு. ஆனால் ஜாதகர் அதை ஏற்றுக்கிட மாட்டார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இயங்குகிற நட்சத்திரங்களாக இருக்கிற சதயம் 1, 2, 3, 4. ராகுபவன் 2ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. இவர் இங்கேருந்து அப்படி நகலணும் 1 மந்த்தில். இப்படி நகண்டு 35/2025க்குள்ளே நம்மளுடைய கும்பத்துக்கு வரும்பொழுது இந்த காதல் சார்ந்த எண்ணங்கள் மனதுக்குள்ளே அதீதமாக உதயமாகக்கூடிய காலமாக இருக்கும். அப்புறம் அந்த நேரத்தில் காதல் வெற்றி அடையும். கோச்சார் ராகு கேதுவோட இயக்கங்கள் மாற்றங்களை வர வரைக்கும் கொஞ்சம் பொறுக்கணும் அப்படின்னு நம்ம உணர முடியும். அதுக்கப்புறம் பூரட்டாதி 1, 2, 3. அப்படின்னா குரு பகவான் அவர் எங்கே இருக்காங்கன்னா இந்த 5ஆம் இடம்ங்கிற காதல் ஸ்தானத்திற்கு 12ஆம் வீட்டில். அப்படின்னா இந்த குருபவன் வருகின்ற 14/5/2025 மாறுறாரு. அப்படின்னா அவர் இங்கேருந்து இங்கே மாற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அப்படி இருந்தாச்சு அப்படின்னா நம்மளுக்கு காதல் அப்படின்னு வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கும். ஏன் அப்படின்னோம்னா கும்பாட்சி லக்னத்திற்கு 2, 11க்குரிய ஒரு குரு அவர் எங்கே இருக்காங்கன்னா நமக்கு 4ல் இருக்காங்க. இவர் இங்கேருந்து இப்படி நகலணும், நகண்டா சரியாயிடும் அப்படின்னு புரிக்கணும். சரிங்களா? அப்படின்னா ஒரு 14, 15 நாள் அமைதியாக இருக்கக்கூடிய காலம். அதுக்கப்புறம் நம்மளுடைய மீனாட்சி லக்னத்திற்கு சரிங்களா, லக்னாதிபதி யாருன்னா குரு. அவர் தற்சமயம் 3ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த அட்ச லக்னத்திற்கு முதலில் இயங்குகின்ற நட்சத்திரம் என்னென்னா குரு தான். அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரிங்களா? அப்போனா காதல் சார்ந்த விஷயங்கள் வெற்றி அடையக்கூடிய காலமாக தற்சமயம் கிரக இயக்கங்கள் போய்கிட்டு இருக்குது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி போன்ற நட்சத்திரங்கள் போகும் பொழுது உத்திரட்டாதி 1, 2, 3, 4 போகும் பொழுது சனி பகவான் 11, 12க்கு ஆதிபத்தியம் பெற்று லக்னத்தில் இருக்கனால காதல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்குது. புதன் போன்ற நட்சத்திரங்கள் சரிங்களா, ரேவதி 1, 2, 3, 4 போகிறவங்களுக்கு அட் ப்ரெசண்டில் புதன் லக்னத்தில் செல்கிறதுனால காதல் சார்ந்த விஷயங்களும் திருமணம் சார்ந்த விஷயங்களும் ஜாதகரை தேடி வரணும் அப்படிங்கிற பிராப்த கூறுகள் உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதியும் புதன் தான். அவர் லக்னத்துக்குனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல இடத்துக்கு கொண்டு போக முடியும். இப்படி இருக்கும் பொழுது 5ஆம் அதிபதி யார் அப்படின்னா மீனாட்சி லக்னத்துக்கு நம்முடைய 5ஆம் அதிபதி செவ்வாய். அவர் எங்கே இருக்கிறாங்க அட் ப்ரெசண்டில் அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னா காதல் சார்ந்த விஷயங்கள் அனைத்து முயற்சியும் நாம் செய்யணும் அப்படின்னு தான் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக, இளைய சகோதரிகள் மூலமாக, சரிங்களா, மனைவியின் அப்பா மூலமாக, அதை நம்ம எந்த பொண்ணை லவ் பண்ணுறோமோ அவங்க அப்பா மூலமாக நம்மளுக்கு காதல் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல வசந்த காலமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் உணரணும். அவனை இப்படித்தாங்க இன்றைக்கி அட் ப்ரெசண்டில் வானமண்டலத்தில் இருக்கிற கோச்சார கிரகங்கள் நம்மளுக்கு எப்படிப்பெல்லாம் நகண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க எங்கெங்கே இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இயக்க நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம உணர்ந்து பார்க்கக்கூடிய நல்ல அற்புதமான ஜோட முறை அட்சய லக்ன பദ്ധதி அப்படின்னா ஜோட முறை. இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆசிரியர் உயர்திரு புதன்மூர்த்தி ஐயா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் யாருக்கெல்லாம் அட்சய நட்சத்திர புள்ளிகளாக செல்லுதோ, உதாரணமாக கடக அட்சய லக்னம் கொண்டவங்களுக்கு பூசம் 1, 2, 3, 4 போகும். விருச்சிக அட்சய லக்னம் கொண்டவங்களுக்கு அனுசம் 1, 2, 3, 4 செல்லும். மீன அட்சய லக்னம் கொண்டவங்களுக்கு உத்திரட்டாதி 1, 2, 3, 4 செல்லும். இப்படிப்பட்ட அட்சய லக்னம் கொண்டவங்களுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மிதுனத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா திருவாதிரை 1, 2, 3, 4 அப்படிங்கிறதும், துலாமில் பார்த்திங்க அப்படின்னா சுவாதி 1, 2, 3, 4 போகிறவங்களும், நம்மளுடைய கும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா சதயம் 1, 2, 3, 4 போகிறவங்களும், அப்புறம் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலமாக நம்ம எடுத்துக்கணும். நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க, சனி பாண்டிய நட்சத்திரமும் ராகு பாண்டிய நட்சத்திரங்களும் இயங்கும் பொழுது ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணோம் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இவை அனைத்துமே கோச்சார நவகிரகங்கள். இவங்க அனைவருமே நகலும் தன்மை கொண்டவங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் வக்ரகதியாகி நின்றாங்க. சரிங்களா? இப்போ தான் கொஞ்சமாக சரியாகி வேகமாக முன்னோக்கி சென்றுட்டு இருக்காங்க. அப்படின்னா காலங்களும் நேரங்களும் நம்மளுக்கு வசந்த காலமாக மாறி போகக்கூடிய காலமாக இருக்குது.
அப்போனா என் காதல் சொல்ல நேரமில்லை அப்படின்னு யாரும் சொல்ல தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்மளுடைய இன்றைய வயதின் லக்கணம் அட்சய லக்கணம் என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டு கோச்சார கிரக இயக்கங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுடைய இயங்குகின்ற லக்னாதிபதியும் நம்மளை இயக்குகின்ற நட்சத்திராதிபதியும் 5ஆம் அதிபதியும் இந்த முக்கூட்டு கிரகங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த ஸ்தானத்தில் எப்படி போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஒரு முயற்சியாக எடுக்கும் பொழுது ஒரே கல்லில் 3 மாங்காய் அப்படிங்கிற போல் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் உணரணும். இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறையை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயர் திருப்போடு முத்தையாவுக்கும் அவர் வல்லைச்சல் அனைத்து குடும்பங்களும் நம்ம நன்றி சொல்கிறோம். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. நம்ம போடுற இந்த பதிவுகளை வந்து கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.